இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த நாளிலும் ஒரு முக்கியமான வசனத்தை பேசுகிறேன்னு நினைக்கிறேன். எல்லோரும் பேசுகிற வசனம் தான் 1 தீமோத்தேயு 1:15 வசனம். அதில் தெளிவாக கொடுத்துருக்கு, இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிப்பதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தார். அப்போ அந்த ரட்சிப்புன்னு சொல்கிறது, இயேசு கிறிஸ்து ஏன் உலகத்துக்கு வந்தார்னு சொல்கிறது பாவிகளை ரட்சிக்கிறது. பாவின்னு சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆதாம சந்ததியிலே வந்த எல்லாருமே பாவிகள் தான். ஏன்னா அந்த சந்ததி கீழே வருகிற எல்லாமே பாவிகள் தான். 2வது ஆதாமாக இயேசு கிறிஸ்து மரித்து நம்மளை மீட்கும் பொருளாக வந்ததுனால மட்டும்தான் நம்மளும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ரட்சிப்பு பாவத்திலேருந்து நம்மளை விடுதலை ஆக்கியிருக்கு. அவருக்கு ரத்தம் தான் நம்மளை விடுதலை ஆக்கியிருக்கு. இன்னும் சொல்ல போனால் சிலுவையில் தான் அவர் ரத்தம் சிந்தினார். பழுதுபடாத ஒரு ஆட்டுக்குட்டியாக அவர் ரத்தம் சிந்தினார். இந்த ஒரு ரத்தம் சிந்ததுனால தான் நமக்கு என்ன பாவ மன்னிப்பு வந்தது. அந்த சிலுவையில் ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு என்னென்னா ஒரு ரட்சிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ரட்சிப்புன்னு சொல்கிறது என்னென்னா மனம் திரும்புகிற ஒரு அனுபவம். இந்த உலகத்துக்கு நேராக இருக்கிற ஒரு மனது, இந்த உலகத்திற்கு நேராக இருக்கிற நம்முடைய ஆத்மா அவருக்கு ரத்தத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது இங்கேருந்து பரலோகத்துக்கு நேராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்குற ஒரு தருணம் தான் மனம் திரும்புதல். இந்த உலகத்தை விட்டுட்டு பரலோகத்தை பார்க்குற ஒரு தருணம். ஆனால் இருக்கிறது இந்த உலகத்தில். ஆனால் நமக்கு இந்த வாழ்க்கையில் என்ன, இந்த உலகத்தில் இருந்து தான் ஆகணும், சாப்பிட்டு தான் ஆகணும். நமக்கு தேவையான காரியங்களும் நமக்கு தேவையான காசு பொண்ணு பொருளெல்லாம் இருக்குது, தேவையானதில்லை, இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்படும். ப்ளஸ் மெயின் அல்டிமேட் எய்ம் என்னன்னா, நம்ம பரலோகத்தில் போய் சேருகிறது தான் ஒரு அல்டிமேட் எய்ம். அப்போ கொடுக்கப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை எங்கே கொண்டு சேர்க்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அதை ஏற்றெடுக்கும்படியாக தான் அவர் என்ன பண்ணார், இந்த உலகத்தில் வந்தார், நாம் எப்படி ஜீவிக்கணும்னு அவர் காட்டினார். ப்ளஸ் நமக்கு ரத்தத்தை கொடுத்து நமக்கு மீட்பை கொடுத்தார். ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம கேட்குற காரியங்களும் படிக்கிற காரியங்கள் எப்படி இருக்குன்னா, இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார்னு காமனாக நீங்கள் இப்போ சேனலில் அல்லது எங்கேயா நீங்கள் கேட்டிருப்பீங்க, நானும் கேட்டிருக்கிறேன். அவர் உங்களை சிலுவையில் அறைந்து மரித்தது எதுக்குன்னா, நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக, நம்மளை நமக்கு தேவையான எல்லா காரியத்தையும் கொடுக்கும்படியாக, நமக்கு தேவையான பொண்ணோ பொருளை கொடுக்கும்படியாக, நாம் எவ்வளோ தேவனுக்கு கொடுக்குறோமோ அதற்கு பல மடங்காக தேவன் திருப்பி கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம அநேக நாட்கள் மெசேஜ் கேட்குறோம். வாழ்க்கையில் உள்ளவங்களை சாட்சி சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்குறோம். நம்ம இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பெரிய பங்களா கொடுக்குறதுக்கோ பெரிய கார் கொடுக்குறதுக்கோ இருக்கிற நிலைமையிலேருந்து பெரிய நிலைமைக்கு கொண்டு நம்மளை உயர்த்துவார், அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. இது என்ன ஆசீர்வாதம் கொடுக்குறாரு? அவர் இருக்கிறது நித்தியத்தில் இருக்கிறாரு, பரலோகத்தில். அவருக்குள்ள ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா அங்கே தான் போகணும். இப்போ இந்த உலகத்தில் இந்த மனுஷனுக்குள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு இங்கே போதும் இல்லையா? எனக்கு ஒரு 100 ரூபா வேணும்னா, எனக்கு நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு 100 ரூபா கிடச்சிடும். இல்லை நான் ஏதோ பண்ணுறேன், எனக்கு 100 ரூபா கிடைக்கும், நான் ஏதோ இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு 100 ரூபா ரிட்டர்ன் கிடைக்கணும் வைங்களேன். ஆனால் பரலோகத்துக்குள்ள ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா நான் அங்கே தான் போகணும். அங்கே போனால் தான் அதுக்குள்ள ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும். பரலோகத்தில் இருக்கிறவர் நம்மளை உலகத்துக்குள்ள காரியத்தினால நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் கிடையாது. அது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் ஏமாந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் நானும் இதை நம்பி தான் என்ன பண்ணுறோம், கிறிஸ்டியன் லைஃப் உள்ளாடி வர்றோம். ஆனால் கிறிஸ்டியன் லைஃப் நமக்கு இதை ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல, கிரைஸ்ட்டு இதை பற்றியே சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா நம்ம என்னைக்கு பைபிள் படிக்கிற ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்முடைய ஆத்மா பலன் அடையுது, ஆத்மா பரிசுத்தம் ஆகுது. அதுவரை நம்ம இன்னொரு ஆள் சொல்கிறது தான் கேட்டு நடந்துகிட்ருக்கோம். தப்பு கிடையாது. ஆனால் இன்னில் நம்ம அதை மாறி பிடிச்சாதான் நமக்கு என்ன பண்ண முடியும், ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். என்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்? நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதங்கள். நித்தியத்துக்குள்ள ஆசீர்வாதம் வாங்குறவங்களுக்கு ஆத்மா இங்கே எப்படி இருக்கும்னா பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். பரிசுத்தமாக ஒரு ஆத்மா இருந்தால் தான் நித்தியத்துக்குள்ளாடி போக முடியும், அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள முடியும். பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்க முடியாது, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அது என்ன தான் நம்ம இருந்தாலும் சரி தான், எவ்வளோ பெரிய நம்ம நிறைய பேருக்கு காசு கொடுத்தாலும், இல்லைன்னா ஊழியத்துக்கு நிறைய பங்கு கொடுத்தாலும், சபைக்கு நிறைய பங்கு கொடுத்தாலும், தேவனுக்கு ஊழியம் செய்தாலும், தேவனுக்கு வசனத்தை சொன்னாலும், இன்க்ளூடிங் நான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளலைன்னா எனக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்காது. என்ன ஆசீர்வாதம்? நித்தியத்தில் கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம். அது என்ன ஆசீர்வாதம்னா, நீங்கள் வெளிப்படுத்தல் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஜீவக்கிரகனை கொடுக்குறாரு, நித்திய ஜீவனை கொடுக்குறாரு, இன்னும் அவரை முகமுகம் தரிசிக்கிற ஒரு அனுபவம் கிடைக்குது. நிறைய காரியங்கள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இது வெளிப்படுத்தல் நீங்கள் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அதில் தெளிவாக கொடுக்கப்பட்டுகிறது. அப்போ இவங்க கடவுளுக்கு உள்ளாடி வந்தால் அப்போது ஆசீர்வாதம், உலகத்தின் ஆசீர்வாதம் கிடைக்காதா? கிடைக்கும். என்ன கிடைக்கும்? பேதுரு அழகாக கேட்போம், உங்களுக்கு கூட வர்றோம், எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டால் அவர் அழகாக சொல்கிறாரு,
இன்மையில் 100 மடங்கு வேதனையோடு கூட துன்பத்தோடு கூடிய 100 மடங்கு ஆசீர்வாதமும் நித்தியத்தில் உங்களுக்கு வந்து நித்திய ஜீவனும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. மறுமையில் நித்திய ஜீவனும் கொடுக்குறேன்னு அவர் தெளிவாக சொல்கிறார். இன்னும் ஆழமாக சொல்ல போனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மறிக்காட்டாலும் இங்கே ஆசீர்வாதம் உண்டு. ஏன்னா இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி இஸ்ரேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படலையா? ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படலையா? இல்லை தாவீது ஆசீர்வதிக்கப்படலையா? ஏன்னா தங்கத்திலே கோயிலை கட்டியிருந்தாங்க இல்லை, அது அவர் கொடுத்த ஆசீர்வாதம் தானே, பொண்ணும் பொருளும் எல்லாம். அது இயேசு கிறிஸ்து வர முன்னாடியே கொடுத்தாரு. இல்லைனா சாமுவேல் பெருசாக இல்லையா? சாலமோன் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். ஆபிரகாம், மோசஸ் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாங்க. இயேசு கிறிஸ்து வந்த பிறகும் என்ன புதுசாக ஆசீர்வாதம் கொடுக்க போகிறாங்க? அது நித்தியத்துக்குள்ள ஆசீர்வாதம் மட்டும்தான். ஏன் நான் இதை இன்னும் ஆழமாக சொல்கிறேன்னா, அநேக பேர் ஏமாத்திட்டு இருக்கீங்க ஸ்டில் நவ். அதில் வந்து வெளியே வந்து பிரேக்கப், அந்த பாண்டேஜ்லேருந்து வெளியே வாங்க. இயேசு கிறிஸ்து எதுக்கு மதித்தார்னு உள்ளது பைபிளை தொடர்ந்து படிங்க. கண்டிப்பாக தேவன் வெளிப்படுத்தி கொடுப்பார். ஏமாந்து போயிடவே கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறவங்களும் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக கோடீஸ்வரனாக இருக்கிறாங்க. பெரிய ஒரு நன்மையான காரியங்களை பிஸ்னஸ் மேன் இல்லாட்டா வந்து ஒரு இண்டஸ்ட்ரி நடத்திட்டு இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் நல்ல வேலையில் இருக்கிறாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்களே. ஒரு ஆளுக்கு லோனில் கிடையாது, ஒரு ஆளுக்கு கடன் பிரச்சனை கிடையாது, ஒரு ஆளுக்கு நோய் நொடிகள் கிடையாது. இயேசு கிறிஸ்துவ அறியாதவர்களும். அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து தேவை கிடையாது, பைபிள் தேவை கிடையாது. எல்லாரும் வாழலாம், எல்லாரும் ஜீவிக்கலாம். ஆனால் நித்தியத்துக்கு போகணுன்னா இயேசு கிறிஸ்து வேணும், பைபிள் வேணும், பரிசுத்த வாழ்க்கை வேணும். இன்னும் சொல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக தேவை. அது நித்தியத்தின் ஆசீர்வாதம் நமக்கு இன்னும் கண்டிப்பாக தேவை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர், ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, இன்னும் அழகாக சொல்ல போனால் ஆவிக்குரிய கனிகள், இதெல்லாம் வந்து தேவன் எதிர்பார்க்கிற குண அதிசயங்கள். அதெல்லாம் நம்ம பெற்றுக்கொண்டால் மட்டுமே நித்தியத்தில் போகிற ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்படும். இந்த உலகத்தில் உள்ள அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் இந்த 4 அணம் தான், 4-5 அணம் தான். ஏன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். அதனால் யாரும் ஏமாந்து போதாங்க. இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.